ஹே காய்ஸ், வெல்கம் டு ஃபிசியோனட்ஸ். நம்ம ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கோம். அப்போ திடீர்னு நம்ம தலையில் ஒரு ஆப்பிள் விழுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஆப்பிளை எடுத்து சாப்பிட்ருவோம். ஆனால் ஒரு மனுஷன் அந்த ஆப்பிளை வச்சு கிராவிட்டிங்கிற ஒரு பெரிய ஃபிசிக்ஸையே கண்டுபிடிச்சிட்டாரு. அவரு தான் சார் ஐசக் நியூட்டன். அதோடு விட்டாரா? இல்லை, லா ஆஃப் மோஷன்னா என்னன்னு கண்டுபிடிச்சாரு. இந்த மாதிரி இவரோட கான்ட்ரிபியூஷன் பிசிக்ஸ்ல நிறைய இருக்கு. இன்னைக்கு வீடியோல நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்னா என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்னா என்னன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா யூனிஃபார்ம் மோஷன்ல தான் இருக்கும். அதாவது சேம் ஸ்பீடு டைரக்ஷன்ல தான் அது டிராவல் ஆயிட்டு இருக்கும். அன்லெஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ற வரையும். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதாவனா இருக்கலாம். புஷ் ஃபோர்ஸ், புல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு எக்ஸெட்ரா எதா வேணா இருக்கலாம். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு மூவிங் பஸ் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். சடனாக டிரைவர் பிரேக் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபார்வர்ட் மூமெண்ட் நடக்கும். இது எதனால தான்? இனர்ஷியானால தான். இனர்ஷியானா நம்ம ஸ்டேட் ஆஃப் மூமெண்ட் சேஞ்ச் பண்ணும் போது அந்த மோஷனில் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். இதுதான் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம மூவிங் பஸ்ஸில் பிரேக் ஸ்டாப் பண்ணும்போது சடனாக என்ன ஆகுதுன்னா, நம்மளும் அந்த பஸ்ஸோட ஸ்பீடுக்கே டிராவல் பண்ணிட்டு இருப்போம். சடனா நம்ம ஸ்டாப் ஆகும் போது அந்த இனர்ஷியா ரெஸ்ட்டுக்கு வர நம்மள ரெசிஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த ஃபார்வர்ட் ஜர்க்கி மூமெண்ட் நடக்குது. நம்ம சும்மா இருக்கப்போ எப்பயாவது புக் எடுத்து படிச்சிருக்கோமா? இல்லை. அன்லெஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம மேலே ஆக்ட் அப்பான் ஆகணும். அதுதான் எக்ஸாம்ஸ். எக்ஸாம் டேட் வந்தோடனே என்ன பண்ணுவோம்? புக் எடுத்து கடன்னு படிக்க ஆரம்பிச்சிருவோம். இதுவும் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவோட ஒரு எக்ஸாம்பிள் தான். இன்னொரு சினாரியோ இமேஜின் பண்ணுங்க. விப்ளாஷ் இன்ஜுரி, கார் இன்ஜுரியும் இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனை பேஸ் பண்ணி தான் நடக்குது. நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஆக்சலரேஷன், ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா, அந்த ஆப்ஜெக்ட்க்கு எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் அந்த மாஸ் பொறுத்து, அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் பொறுத்து தான் இருக்கும். இப்போ ஒரு லைட்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சலரேட் பண்றதுக்கு லைட்டர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா போதும். இதே ஒரு ஹெவியர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஹெவி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதான் அது ஆக்சலரேட் ஆகும். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். எக்ஸாம்பிள், ஒரு பெடலிங் பைசைக்கிள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த சைக்கிளர் எந்த ஒரு ஹெவியர் மாஸுமே இல்லை, ஆனால் லைட்டாக பெடல் பண்ணாலே அவர் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலாம். இதே இன்னொரு பைசைக்கிளர் இருக்காரு, பின்னாடி ஏகப்பட்ட லோடு மாஸ் ஏதாவது வெயிட் வச்சுட்டு போறாரு. இதே இவர் லைட்டாக பெடல் பண்ணால் அவரால் ஃபாஸ்ட்டாக ஆக்சிலரேட் பண்ண முடியாது. ஹெவி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதான் அவர் ஃபாஸ்ட்டாக ஆக்சிலரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்கலாம். எவ்ரி ஆக்ஷனுக்கு தேர் இஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது நம்ம நார்மலா நல்லாவே தெரிஞ்ச ஒரு லா. எக்ஸாம்பிள், ஜம்பிங் ஆன் டாம்போனல் எடுத்துக்கலாம். இப்போ ஆக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம ஜம்ப் பண்றது. ரியாக்ஷன் ஃபோர்ஸ் என்னன்னா, அந்த டாம்போனல் ஸ்ட்ரெச் ஆகி நம்மள மேல பவுன்ஸ் பண்ணுது இல்லையா, அதுதான் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் ஒரு அத்லெட் எடுத்துக்கலாம். ஒரு அத்லெட்டால எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியுதுன்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னால தான். இங்கே ஆக்ஷன் ஃபோர்ஸ் அவங்க கிரவுண்டை நல்லா புஷ் பண்ணுவாங்க. ரியாக்ஷன் ஃபோர்ஸ் என்னன்னா, அந்த கிரவுண்டு அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ புஷ் பண்ணுறாங்களோ அதுக்கான ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும். என்னது? ஃபார்வர்ட் ப்ரொபல்ஷன் ஃபாஸ்ட்டாக அவங்கள ஓட வைக்கும். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் இப்போ பண்ணுற லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான் எனக்கு இன்னும் நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். பை காய்ஸ்.